எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா 2026, அதாவது ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் புத்தாண்டுகளில் ராசி பலன் பார்க்கறது, நட்சத்திரங்கள் பார்க்கறது, நம்ம ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கறது அப்படின்னு சொல்லி இல்லை 90% மனுஷங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் இந்தியாவில் மட்டும் தான் நடக்குது, மற்ற கண்ட்ரிகள்லாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள், ராசி, ஜாதகம் இவங்கெல்லாம் வந்து இப்போ ராசி பலன் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கம்பல்சரி நடக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த எனக்கு நம்பிக்கை இல்லை. 90% நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோட தலையெழுத்தையும் யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிட்டாங்க அப்படின்னா உலகம் ஒருத்தர் கட்டுப்பாடுல போயிடும். ஒருத்தனுக்கு என்ன நடக்க போகுது முன்னாடி கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே உலகம் வந்து அவங்க கண்ட்ரோல்ல போயிடும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். உலகத்தை எப்போதுமே யாராலையும் கணிக்க முடியாது. என்ன நடக்க போகுது, 2026 என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியாது. ஒரு யுகத்துல சொல்லலாம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுகத்துல சொல்லலாம். 1911 வருஷம் பாபா வாங்கா அப்படிங்கிறவரு பெல்கே நாட்டுல பிறந்திருக்காருங்க. அந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவர் பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாத ஒருத்தர். அதாவது தீர்க்கதரிசி சொல்லுவாங்கல்ல, சாமியார் மாதிரி. அவருக்கு பிறந்ததுல இருந்தே பிறவி பார்வையில் இல்லையாமா. இவர் கணிக்கிறது எல்லாம் மேக்சிமம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன கணிப்பு எல்லாமே மேக்சிமம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட அதிபராக இருந்தவர் ஒபாமா, அவர் வந்து ஜனாதிபதி ஆவாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆனாரு. அமெரிக்காவில் இருக்கிற இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தந்துச்சு. மூணாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து இங்கிலாந்து தனியா பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாராமா. அதுவும் நடந்திருக்கு. அதுபோக பண நெருக்கடிகள், இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாராமா. அதுவும் நடந்திருக்கு. 2026 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அவரு ஒரு யுகத்துல அவரு தோன்றத மனசுல வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா அதிபர் புடின், அவர் வந்து அவரோட சாம்ராஜ்யம் மெதுவா அழிய ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு. ரஷ்யாவோட அதிபர் வந்து புதுசா ஒரு ஆளு முளைக்க போறாரு. இதனால இவரோட நேரங்கள் கம்மியாயிட்டே போகுது. ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும், பேரழிவுகள் ஏற்படும், அரசியல் அழிவுகள் ஏற்படும். அதாவது அரசியலுக்காக மனிதர்களை கொலை பண்றது, அந்த மாதிரி விஷயம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பல விஷயத்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காரு. பண மதிப்பு எல்லாமே கீழே சரிய ஆரம்பிச்சிடும், பொருளாதார வீக்கம் ரொம்ப அடிபடும், பணம் இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உலகத்துல உள்ள 8% பகுதிகள் அழிய ஆரம்பிச்சிடும், அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நடக்கவே இல்லையே, அவரோட கணிப்பை சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்னது எல்லாமே, அவர் முன்னாடி சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. 2026 இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு யுகத்துல உள்ளுணர்வு சொன்னதை சொல்லியிருக்காரு. இது நடக்குமா நடக்காதங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பெரிய சீட்டழிவு இருக்கு, பெரிய பேரழிவு இருக்கு, அதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நடக்குமா நடக்காதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா வருஷத்துலயுமே ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துருது. 2025 நடந்தது. எல்லா வருஷத்துலயுமே ஒரு சீற்றங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு படுகொலைகள், அழிவுகள் எல்லாமே நடக்குது. அதாவது 2026 பெரிய போர் நடக்கும், மனித குலத்துக்கு பெரிய ஆபத்து இந்த போர். சீனா வந்து தைவானை கைப்பற்றும், அதை கண்ட்ரோல்ல கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து மனித குலத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து நடக்குதா நடக்கலையா ரெண்டாவது பிரச்சனை. அவர் சொன்ன விஷயங்களும் முன்னாடி நடந்திருக்கு. இது நடக்குமா நடக்காதங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமாவே ஒரு விஷயங்கள் நடந்தாருது. இயற்கை பேரழிவுகள் வருது, அரசியல் மாற்றங்கள் வருது, பொருளாதார நெருக்கடிகள் வருது, ஒவ்வொரு நாட்டுக்கு போர்கள் நடக்குது, ஒரு வருஷமா வந்துகிட்டு தான் இருக்கு. இவர் சொன்னதெல்லாம் மேக்சிமம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு. ஆனா இது நடக்குமாங்கிறது கம்பல்சரி கிடையாது. இவர் உள்ளுணர்வுகள் சொன்னதுனால இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.